உங்க மரணத்தால என் வாழ்க்கை அழகா இருக்கிறது. நீங்க சிலுவையில தொங்கினதால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பைக்குள் தொலைந்து போல உங்க நினைப்பான உயிர் வாழ உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும்படி அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததாம். உங்களை ரட்சிக்கும்படி அவர் பரலோகத்தின் மேன்மையை விட்டு எல்லாம் இறங்கி வந்தார். அவர் முற்றும் முடிய உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவரும் அவர் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார். இந்த மாலை வேளையில யாராவது உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு நீங்க தராம இருந்தீங்கன்னா, அவர் உங்களோட வாழ்க்கையெல்லாம் உங்ககிட்ட இருந்து பெரிய பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறது இல்லை. பொண்ணோ பொருளோ வெள்ளியவையோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். யாராவது இந்த இடத்துல ஐயோ கர்த்தரை விட்டு நான் தூரமா போயிருக்கிறேன், என்னையெல்லாம் ஆண்டவர் நேசிக்க முடியுமா, என்னையெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்க முடியுமா, என்னையெல்லாம் மீட்க முடியுமா, என் வாழ்க்கை மறுபடி கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புமா, என்னையெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தருக்கு சத்துருக்களா இருந்த நம்மை ரட்சிக்கும்படி அவர் சிலுவையில் தந்தாருங்க. இந்த அன்பு எல்லாருக்கும் ஊற்றப்படுவது, இந்த அன்பு எல்லாருக்கும் பொதுவானது. அந்த அன்புக்குள்ள நீங்க எல்லாரும் ஓடிவாங்க. இந்த அன்பு உங்களை ரட்சிக்கிறதுக்கு மாத்திரம் போதுமானது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறதுக்கு போதுமானதா இருக்கிறது. அதனால பவுல் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் புரிந்து கொண்டேன், ஆனா கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் நீளமும் எனக்கு புரியுது. எனக்கு எல்லாமே புரிஞ்சது, ஆனா இது ஒண்ணு மட்டும் எனக்கு புரியலன்னு பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாலை வேளையில அவருடைய அன்பின் மழையில நீங்க ஒவ்வொருவரும் நனையும்படியாக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய அன்பின் மழையில நீங்க நனையணும். இந்த அன்பு உங்களை தொடும் பொழுது வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். நிறைய பேர் கடன் பிரச்சனை, கடனின் பாரத்துல மூழ்கி இருக்கிறத என்னுடைய ஆவியில உணர்ந்தேன். யாராவது கடன் பிரச்சனையில ரொம்ப வருஷமா நீங்க அமிழ்ந்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு விடுதலையே இல்லையா, ஆண்டவர்கிட்ட பல தடவை அழுது முடிச்சுட்டேன், இந்த பிரச்சனைக்கு இந்த அற்புதமே என் வாழ்க்கையில நடக்காதான்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவருடைய குமாரனையே உங்களுக்கு தந்திருந்தார். அவரோட கூட மற்ற அனைத்தையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு பவுல் எழுதியிருக்கிறாரு. இந்த மாலை வேளையில எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருகிறது. சுகம் வருகிறது, ஆரோக்கியம், ஊழிய அழைப்பு, உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஞானம், கிருபை, வரங்கள் எல்லாத்தையும் அவர் தந்தருளி உங்களை அழகுபடுத்துகிற என்னுடைய நேசனம் நல்வழியில கடந்து வந்திருக்கிறார். யாராவது உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுங்க. யாராவது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுடைய ஊழிய பணிக்காக நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாமதிக்காதீங்க. ஆண்டுடைய ராஜ்யத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க.